ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சின்ன நெல்லிக்காய் ஊறுகாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள்னா இந்த மாதிரி சின்ன நெல்லிக்காவை நல்லா கழுவி அலசி அரை வேக்காடு போட்டு எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வெந்தயம், கடுகு, அப்புறம் பெருங்காயம், தாளிப்புக்கு 3 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கல் உப்பு, அதுக்கப்புறம் சிகப்பு மிளகாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஊறுகாவை தாளிக்கலாம். இப்போ கடாயில் வெந்தயத்தையும் கடுவையும் இந்த மாதிரி போட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி வறுத்து நல்லா பொடி பண்ணிக்கணும். இப்போ கடாய் வச்சு கடாய் காஞ்ச பிறகு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணுங்க. நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றுங்க. நான் என் வீட்டில் இருக்கிற குழம்பு தாளிக்கிற எண்ணெயை தான் ஊற்றுறேன். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றணும். அதுக்கப்புறம் கடுகு போடணும். கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு காஞ்ச மிளகா போடணும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டு கருவேப்பிலை போடணும். அப்புறம் வேக வச்சிருக்கிற நெல்லிக்காவை அதில் கொட்டணும். இதெல்லாம் நல்லா கலரணும். அதுக்கப்புறம் நாங்கள் காரம் நிறைய சாப்பிடுவோம், அதனால நான் மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக போடுறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப போடுங்க. நான் சிகப்பு மிளகாத்தூள் போடுறேன். சிகப்பு மிளகாத்தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற வெந்தய பொடி, கடுகு பொடி அதில் போடணும். அதுக்கப்புறம் பெருங்காயம் போடணும். நாங்கள் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம். எங்கடா ஒரு கட்டி விழுந்துச்சு. கட்டி பெருங்காயம் நல்லா சூடில் கரைஞ்சிரும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்று நல்லா சிம்மில் வதக்கி அப்படியே அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லு போகிற வரைக்கும் சிம்மில் எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். நான் உப்பு போட மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தேவையான அளவு உப்பு பார்த்து போடுங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும். நான் உப்பு போட மறந்துட்டேன். இப்போ தான் போடுறேன். கடைசியாக உப்பு போடுறேன். ஏன்னா நான் உப்பு போட மறந்துட்டேன் முதல்லையே. இங்கே பார்த்தீங்களா, எல்லாம் ஒன்று வதங்கின பிறகு எப்படி இருக்குது ஊறுகாய்? தெரியுதா தெரியல வீடியோவில். இன்னைக்கு வீடியோ எடுக்க தான் ஆள் இல்லை. எல்லாம் மசாலா போட்டு வதக்கின பிறகு இப்போ நல்லா வதங்கி வந்துச்சு. இப்படி தான் இருக்கும் ஊறுகாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு ஊறுகாய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நான் ஒன்று சும்மா எடுத்து வாயில் போட்டு டேஸ்ட்டு பார்த்தேன். நான் வீடியோக்கெலாம் போய் சொல்லலைங்க. எங்கள் அம்மாவே எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற பாட்டியே எடுத்து கொட்டிடுச்சு. நான் தான் சரி எங்கள் அம்மா தான் பண்ணு நல்லாயிருக்கும்டி சாம்பார் சாதத்துக்குன்னுச்சு. போட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க உண்மையாக ஊறுகாய். நான் ஒன்று எடுத்து வாயில் போட்டேன். நீங்களும் இந்த மாதிரி சின்ன நெல்லிக்காய் கிடச்சா போட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மாங்காய் ஊறுகாய் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. பாய்.